ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராமத்து பொண்ணு பிரியா. இந்த வீடியோவில் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் எனக்கு எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த வீடியோ சனிக்கிழமை காலையில் எடுத்துகிட்டு இருக்கேன். பாப்பாவுக்கு குட்டி பையனுங்களாம் இன்றைக்கி ஸ்கூல் லீவுங்க. நல்லா ஜாலியாக இங்கே விளாண்டுட்டு இருக்காங்க. மாமா இன்றைக்கி மதியம் தாங்க டியூட்டிக்கு போவார். காலையில் நேரமாகவே எழுந்து மாமாவும் பெரிய பாப்பாவும் காட்டுக்கு போய் செடி வைக்கலான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. வாழைக்கன்று 2 வச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. குட்டி பையன் வந்து ராவடி பண்ணுறான்னு சொல்லிங்க அவனை வண்டி மேலே ஏற்றி விட்டுட்டாங்க. வண்டி மேலே ஏற்றி விட்டுட்டா அவன் விளாண்டுட்டு இருக்கிற டைமில் நம்ம ஏமாற்றிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வண்டி மேலே குறைச்சிட்டு போயிட்டாங்க. அவன் நல்லா ஜாலியாக வண்டி மேலே உட்காந்து விளாண்டுட்டு இருக்கான். குட்டி பையனுக்கு வண்டியில் சுற்றுறதுனா அவ்வளோ பிடிக்குங்க. யார் வண்டியை எடுத்தாலும் சரி நானும் வரேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக ராவடி பண்ணுறான். இப்போல்லாம் காலையில் எழுந்ததும் ஃபஸ்ட்டு வேலையாக மோட்டார் போட்டு விட்டு வாழைச்செடிக்கெலாம் தண்ணி போட்டு விட்டாச்சு. வாழைச்செடிக்கெலாம் தண்ணி போட்டு விட்டோம்னா செடிக்கடியில் நல்லா நெவுலாக நல்லா குழுன்னு இருக்குங்க. அந்த இடத்துல கோழி நல்லா கிளச்சிக்கிட்டு அந்த இடத்த விட்டு வேறு எங்கேயும் போகிறதில்லைங்க. 8 மணிலேருந்து ஒரு 9 மணி வரைக்கும் கோழியில் காட்டில் அப்படி சுற்றிட்டு வருதுங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துச்சுன்னா அந்த நெவில் விட்டு கோழி எங்கேயுமே நான் வரதில்லைங்க. அடிக்கிற வெயில நம்மளாலேயும் சமாளிக்க முடியல. இந்த கோழியெல்லாம் ரொம்பவே பாவங்க. கோழி சும்மாவே ஹீட்டாக இருக்குங்க. இந்த வெய்ய டைம்லாம் சொல்லவே தேவையில்ல. கோழிக்கு ரொம்ப ஹீட் அதிகமாகிடுச்சுன்னா அம்மா போட்டுக்கோங்க. அதனால கோழிக்கு காலையிலேயே நேரமாக தண்ணியெல்லாம் போட்டு விட்டுறது. இந்த நாட்டு நெல்லிக்காய் செடியில் இப்போ எவ்வளோ காய் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். சீசனுங்க இது, அதனால அவ்வளோ காய் கொத்து கொத்தாக பிடிச்சிருக்கு. பெரிய பாப்பா பாருங்கள் எங்கள் அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கா. அவங்க அப்பா மட்டும் வீட்டில் இருந்துட்டாங்கன்னா பெரிய பாப்பா மோஸ்ட்லி எங்கள் அப்பா கூட தாங்க இருப்பாள். அவங்க அப்பா வந்து காட்டில் செடி வைக்கிறதுக்காக மம்முட்டி வந்து எடுத்துகிட்டு வர சொல்லியிருப்பாங்களாட்ருக்கு. பாப்பா பாருங்கள் எவ்வளோ வேகமாக எவ்வளோ பொறுப்பாக எடுத்துகிட்டு போகிறான்னு சொல்லிட்டு. நம்மளை மாதிரி விவசாய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் சின்ன வயசுலேருந்தே இது மாதிரி சின்ன சின்ன ஹெல்ப் பண்ண சொல்லி கொடுத்தோம்னாங்க பெருசானாலும் குழந்தைங்களுக்கு அது மேலே இன்ட்ரெஸ்ட் வருங்க. எங்கள் குழந்தைங்களுக்கு இப்போ நாங்கள் அது மாதிரி தாங்க பழக்கிட்டு இருக்கோம். வீட்டுக்கு வெளியில் இருக்கிற சின்ன சின்ன வேலையை நம்ம முடிச்சுட்டு வரங்காட்டிங்க வெளியடுப்பில் சாப்பாடு வச்சுருந்தேன். சாப்பாடும் சூப்பராக வெந்துருச்சுங்க. இப்போ அடிக்கிற வெயிலுக்குங்க விறகடுப்பில் 2 விறகு வச்சு விட்டுட்டு நம்ம வெளி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போதே சாப்பாடெலாம் சீக்கிரம் வெந்துடுதுங்க. கேஸ் செலவு நம்மளுக்கு மீதிங்க. கிராமத்தில் இருக்கிற பெண்கள்லாம் மோஸ்ட்லி இப்படி தான் பண்ணுவாங்க. நம்மளால் வெளியே வேலைக்கு போய் பணம் சம்பாரித்து வீட்டுக்காரங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க முடியலனாலும் வீட்டில் இருந்துக்கிட்டே எந்தெந்த விஷயத்தில் வீட்டுக்காரங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்க முடியுமோ அந்தந்த விஷயத்தில் வீட்டுக்காரங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கலாங்க. இதில் சின்ன சின்ன ஹெல்ப் தாங்க. 1 மாதத்துக்கு வர சிலிண்டரை நம்ம 2 மாதத்து வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணோன்னா அதில் ஒரு 1000 ரூபா மணி சேவிங் ஆகுங்க. அது வந்து வீட்டுக்காரங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பாப்பாவுக்கு லீவ்னாவே காலையில் சாப்பாடு செய்கிறதுக்கு வந்து ரொம்ப லேட் ஆகிடுது. அதனால் இன்றைக்கி காலையில் டீ வச்சு குடித்ததும் செங்கீரை வீட்டில் இருந்துச்சுங்க. கட் பண்ணி செங்கீரை பொரியல் செஞ்சுட்டு தாங்க வெளி வேலை செய்யலான்னு சொல்லிகிட்டே போனேன். ஹேர் ஆயில் வந்து சேல்ஸ் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணியிருந்தேங்க. அதில் கொஞ்சமாக மீதி இருந்துச்சு. சரி நம்ம தலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. உங்களுக்கு அதிகமாக முடி கொடுத்துன்னா நம்ம சேனலில் ஹேர் ஆயில் வீடியோ இருக்குது, கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். நைட்டு வச்ச சுண்டல் குழம்பு வந்து மீதி இருந்துச்சுங்க. அதையும் எடுத்து வச்சுருக்கேன் சாப்பிட்றதுக்காக. தயிர் வந்து பெற போட்டு வச்சுருங்க, சூப்பராக தவஞ்சிருச்சு, அதுவும் எடுத்து வச்சுருக்கேன். இது தாங்க இன்றைக்கி எங்களுக்கு காலையில் சாப்பாடு. விறகடுப்பில் சாப்பாடு வச்சு விட்டுருந்தேன். அது சூப்பராக வெந்துருச்சு. விறகெல்லாம் எடுத்து வெளியே வச்சுட்டு அமுச்சு விட்டுட்டு தாங்க சாப்பாடு வடித்து விடணும். ஒரு பொறி பட்டுச்சுன்னா கூட சாலையில் வந்து பற்றிக்கும். விறகு எடுத்து வெளியே வச்சதுக்கப்புறம் சாப்பாடு வடித்து விடலான்னு சொல்லிட்டு வடித்து விட்டுட்டு இருக்கேங்க. சாப்பாடு வந்து வடித்து விட்டாச்சுங்க. சாப்பாட்லேருந்து வடித்த கஞ்சி வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் கொஞ்சம் சாப்பாடு போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு குடித்தோம்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மாமா வந்து வீட்டில் இருக்கிறப்ப இந்த கஞ்சியில் கொஞ்சமாக உப்பு போட்டு சாப்பாடு போட்டு கொடுத்துட்டோம்னா வயிறு ரொம்ப குடிச்சுக்குவாங்க. பாப்பா 2 பேருமே கஞ்சினா நல்லா குடிப்பாங்க. பாப்பாவுக்கு இன்றைக்கி ஸ்கூல் லீவுங்க. வீட்டில் ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு வச்சா சாப்பிடுவாங்கன்னு சொல்லிங்க. நம்ம மரத்தில் நெல்லிக்காய் வந்து நிறையா இருக்குது. அதை பொறிச்சு நெல்லிக்காய் அல்வா செய்யலான்னு சொல்லிட்டு காலையிலேயே நெல்லிக்காய் பறிக்க போயாச்சுங்க. இந்த நெல்லிக்காய்லாம் பழுத்த நெல்லிக்காங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். கொஞ்சம் கூட புளிப்பே இல்லைங்க. நமக்கு தேவையான அளவுக்கு ஒரு பாத்திரம் வழியாக நெல்லிக்காய் வந்து பறிச்சாச்சுங்க. மேலே மஞ்சள் கலர் இருக்கிறதெல்லாம் பழுத்த நெல்லிக்காங்க. லைட்டாக அந்த பச்சை கலர் இருக்கிறதெல்லாம் லைட்டாக பச்சைக்காய் மாதிரி இருக்குங்க. எல்லாத்தையும் வீட்டுக்கு கொண்டாந்ததுக்கப்புறம் 2-3 டைம் நல்லா தண்ணியில் கழுவிட்டுங்க ஒரு குக்கரில் சேர்த்துட்டு அந்த நெல்லிக்காய் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இந்த நெல்லிக்காய் வச்சு நிறைய விதமான டிஷ் செய்யலாங்க. நெல்லிக்காய் சாதம் செய்யலாம், நெல்லிக்காய் ஜூஸ் செய்யலாங்க, நெல்லிக்காய் அல்வா செய்யலாம், நிறைய செய்யலாங்க. இந்த நெல்லிக்காய் வந்து உடம்புக்கு அந்த அளவுக்கு ரொம்ப நல்லது. நெல்லிக்காய்னாவே அதில் விட்டமின் சி நிறையா இருக்குங்க. கண்ணுக்கு ரொம்பவே நல்லதுங்க. நம்ம உடம்பு நல்லா குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ் ஆகுங்க. நெல்லிக்காய் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டுங்க ஒரு தட்டம் போட்டு நல்லா வேக விட்டுறலாங்க. ஒரு 10 நிமிஷம் வெந்தால் போதுங்க. அரிசி களைஞ்ச தண்ணி காலையில் எடுத்து வச்சுருந்தேன். அதை கொண்டு போய் பூச்செடிக்கு ஊற்றினோம்னா ரோஸ் பூச்செடி வந்து நல்லா சூப்பராக தலையுங்க. நம்ம வீட்டு ரோஸ் பூச்செடி ஃபஸ்ட்டு கட்டியிருப்பேன், தலையவே இல்லை. இப்போ இந்த தண்ணி ரெகுலராக ஊற்றிட்டு வரவங்க செடி வந்து நல்லா சூப்பராக தலைஞ்சிருக்குங்க. சுற்றி இது மாதிரி நெட் கட்டி விடணுங்க. அப்போ தான் அந்த வெய்ய காலத்தில் வந்து செடி வந்து ஓரளவுக்கு நல்லா சூப்பராக தலையுங்க.
நெல்லிக்காய் வந்து நல்லா பாதி அளவுக்கு வெந்துருச்சுங்க. இது கொஞ்சம் கலர் பவுடர் சேர்த்தோம்னா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு கொஞ்சமாக கலர் பவுடர் வந்து சேர்த்துருக்குங்க. இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வந்து விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க. நெல்லிக்காய் வந்து ஓரளவுக்கு நல்லா வெந்திட்டு இருக்குங்க. அதுக்குள்ள வந்து அரப்பு பறிச்சுட்டு போகலான்னு சொல்லிட்டு காட்டுக்கு வந்து வந்துட்டேங்க. அரப்பு தேய்ச்சி குளிச்சோம்னா உடம்புல இருக்க ஹீட் வந்து நல்லா குறைச்சி விடும், முடி நல்லா சூப்பராக வளருங்க. அரப்பு எப்படி தேய்க்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் வீடியோ இருக்குங்க, வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அரப்பெல்லாம் பொரிச்சிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறங்க வந்து நெல்லிக்காய் பார்த்தோம்னா சூப்பராக வெந்துச்சுங்க. நம்ம நசுக்கி பார்த்தோம்னா நெல்லிக்காய் நல்லா மசியணும், அந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா நல்லா சூப்பராக வெந்துச்சுன்னு சொல்லி எடுத்துங்க. பார்த்தாவே தெரியுதுங்க, நெல்லிக்காய் வந்து நல்லா சூப்பராக வெந்துருச்சுங்க. தண்ணி வந்து ஃபுல்லாக சுண்டிடக்கூடாதுங்க, கொஞ்சம் தண்ணி இருக்கணும். நம்ம குலோப்ஜாமுன் சாப்பிட்டோம்னா அதில் கொஞ்சம் நினச்சி சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும் இல்லைங்களா, அது மாதிரி இதில் தண்ணி வந்து நல்லா சுண்டிடக்கூடாதுங்க. தண்ணிக்கு இருக்கும்போது அதில் வந்து 1 டம்ளர் சர்க்கரையை சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம். சர்க்கரை நல்லா சூப்பராக கரைஞ்சிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு 2 ஏலக்காய் மட்டும் தட்டி போட்டோம்னா நல்லா வாசனை நல்லா இருக்குங்க. அதுக்காக 2 ஏலக்காய் நான் தட்டி போட்டிருக்கேன். ஏலக்காய் சேர்த்ததுக்கப்புறங்க நல்லா கரண்டி வச்சு கிளறி விட்டுறலாங்க. கிளறி விட்டதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதுங்க, ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான நெல்லிக்காய் அல்வா ரெடிங்க. இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நெல்லிக்காய் அல்வான்னு சொல்லாங்க, நெல்லிக்காய் குலோப்ஜாமுன்னு சொல்லலாம், எது வேணாலும் சொல்லாங்க. பாருங்கள் எவ்வளோ எம்மியாக எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். லைட்டாக புளிப்போட இனிப்போட டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்குங்க. காட்டிலேருந்து அரப்பு பொரிச்சிட்டு வந்தோம் இல்லைங்களா, அரப்பு அரைச்சி ஃபேமிலியாக சேர்ந்துங்க எல்லோரும் தலைக்கு அப்ளை பண்ணிங்க. கொஞ்ச நேரம் விட்டு குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் சேர்ந்து சாப்பிட்டுங்க அம்மா வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டேங்க. நம்ம பூபேஷ் குட்டி அம்மா வந்தாலும் சரிங்க, அப்பா வந்தாலும் சரி, தம்பி வந்தாலும் சரி, நானும் வரேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக ராவடி பண்ணுறான். அவனை கொண்டு போய் அங்கே தனியாக வச்சு சமாளிக்கவே முடியாது. கொஞ்ச நேரம் வச்சுருப்பாங்க, அப்புறம் கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. நான் போனாதாங்க கம்முன்ருப்பான். சரி இன்றைக்கி லீவ் தானே கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு எல்லோரும் சேர்ந்து கிளம்பியாச்சுங்க. அவங்க அப்பா வந்து மதியம் டியூட்டிக்கு போயிடுவார், அவரை மட்டும் வீட்டிலே விட்டுட்டுங்க நான் குட்டி பையன் குட்டி பாப்பா 2 பேரும் சேர்ந்து அம்மா வீட்டுக்கு வந்து வந்தாச்சுங்க. வெயில் வந்து பயங்கர வெயில், ஆட்டுக்கெல்லாம் தீனி வச்சுட்டு அம்மா வீட்டுக்கு வந்து வந்தாச்சுங்க. அப்பா பாருங்கள் இந்த வெயிலே களை வெட்டிகிட்டு இருக்காங்க. அப்பா மட்டும் ஒரு நிமிஷம் வீட்டில் சும்மாவே இருக்க மாட்டாங்க, எவ்வளோ வெயிலாக இருந்தாலும் சரிங்க காட்டில் வேலை செஞ்சுட்டே தான் இருப்பாங்க. அம்மாவும் ஆடு ஓட்டிகிட்டு போயிருந்தாங்க, நாங்கள் போவோம் ஆடெலாம் ஓட்டிகிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. அம்மா வீட்டு காட்டில் வந்து பருத்தி கொட்டை ஊனியிருக்காங்க. பருத்தி கொட்டை ஊனிட்டு இப்போ வந்து ஃபஸ்ட்டு களை வெட்டிகிட்டு இருக்காங்க. பில்லு வந்து அவ்வளோ பில்லுங்க, ஆளே விடலை. ஒரு 2 நாள் மட்டும் ஆள் விட்டாங்க, மீதி அம்மாவும் அப்பாவுமே வெட்டிட்டாங்க. பாப்பா அம்மா வீட்டுக்கு வந்தாவே பயங்கர ஜாலிங்க. நல்லா ஜாலியாக கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு இருந்துங்க. அப்புறம் ஒரு தூக்கம் போட்டு சாப்பாடெலாம் சாப்பிட்டு முடிச்சிட்டுங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் தாங்க அம்மா வீட்டில் இருக்க முடியும், அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு போகணுங்க. புகுந்த வீட்டுக்கு போயிட்டோம்னாவே பிறந்த வீட்டுக்கு வந்தோம்னா என்னடா நம்ம வீட்டுக்கு போய் நம்ம வீட்டு வேலையெல்லாம் செய்கிறதுன்னு சொல்லி தாங்க எல்லாத்துக்கும் தோணிகிட்டே இருக்கும். அப்படி தாங்க எனக்கும் தோண ஆரம்பிச்சிருச்சு. ஈவினிங் ஒரு 3 மணிக்கு மேலாகவும் ஐயோ நம்ம வீட்டுக்கு போனோம்னா அந்த வேலை செய்யணும் இந்த வேலை செய்யணும்னு சொல்லிட்டு மைண்டில் ஓட ஆரம்பிச்சிருச்சு. அதுக்குள்ளே அம்மா வந்து புளி தொளிச்சிட்டு இருந்தாங்க. புளி வந்து ஒரு மூட்டையாக வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதை வந்து தொளிச்சு அதை வந்து கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு காய வச்சுட்டோம்னா ஒரு வருஷத்துக்கே போதும்னு சொல்லிட்டு அம்மா அந்த வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. குட்டி பையன் குட்டி பாப்பாலாம் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுறங்கிற பேரில் அம்மாவை ராவடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. எந்த வேலை செஞ்சாலும் சரிங்க, பாப்பா 2 பேரும் கூட உட்காந்து அதை கொஞ்சம் நேரம்னாச்சும் செய்யலைன்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிருங்க. பாப்பா பாருங்கள் எவ்வளோ பொறுப்பாக உரிச்சிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. இப்போ என்ன யாரும் அம்மா வீட்டில் கண்டுக்கிறதே இல்லைங்க. ஆனால் இங்கே பெரிய பேத்தி ஒரு நாள் வீட்டுக்கு வரலைனாலும் அச்சோ என் பெரிய பேத்தி வரலையே என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு அம்மா கேட்டுகிட்டே இருப்பாங்க. பெரிய பாப்பாவுக்கும் அப்படிதாங்க, ஒரு 2 நாள் நம்ம வீட்டில் இருப்பா, 3ஆவது நாள்லாம் அம்மாயி வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருவா. அம்மாவுக்கு பெரிய பாப்பானா அந்த அளவுக்கு பிடிக்குங்க. என்ன கூட எல்லாம் மறந்துட்டாங்க, ஆனால் பெரிய பாப்பாவை விடுறதே இல்லைங்க. இப்போ பெரிய பாப்பானா அவ்வளோ செல்லமாயிடுச்சு வீட்டில். எங்கள் தம்பியும் அப்படி தான், அவளை கொஞ்சிகிட்டே இருப்பான். கொஞ்சம் நேரம் நானும் உட்காந்து புளிங்காலாம் தொளிச்சிட்டுங்க. ஒரு 4:30 இருக்குங்க, நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. நம்ம வீட்டுக்கு வரவும் உடனே கட்டித்தரையெல்லாம் கூட்டி ஆட்டுக்கெல்லாம் தீனி வச்சுங்க, தண்ணி வச்சுட்டு அப்போ தாங்க கொஞ்ச நாச்சும் நிம்மதியாக இருந்துச்சு. அம்மா வீட்டுக்கு போனால் கூட கொஞ்சம் நேரம் தாங்க, அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் வந்து நம்ம வீட்டு வேலையெல்லாம் செய்யணும் இல்லைங்களா, அதனால் நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஓகே பாய்ங்க.